رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட உயிர் துறந்த ஷஹதாக்களினுடைய அந்தஸ்தை பற்றி பேசுகிற போது இவ்வாறு சொன்னார்கள். மறுமையில் நாமெல்லாம் சொர்க்கம் சென்ற பின்னால் அந்த ஷஹதாக்களினுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும் என்பதை சஹாபிகளுக்கு நபி அவர்கள் சொல்லும் போது, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் அவர்கள் இருப்பார்கள். மற்றவர்கள் அவர்களை பார்க்கும் போது அவங்க அந்தஸ்து எவ்வளவு உயரமா இருக்கும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக நபி அவர்கள் மற்றவர்கள் சுகதாக்களை எப்படி பார்ப்பாங்கன்னா இப்படி பார்ப்பாங்க அப்படின்னு தலைய சாய்த்து அண்ணாந்து பார்த்தாங்க. அவ்வளவு உயரமாக அந்த சுகதாக்களினுடைய அந்தஸ்து இருக்கும் என்று தலையை சாய்ச்சிக்கிட்டே ரசூல்லா வந்தாங்க. எந்த அளவுக்கு சாய்த்தாங்க அப்படின்னா, ஹத்தா சக்கத்தத்து கரன்சு ஒத்து ரசூலில்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையில இருந்த தொப்பி கீழே விழுந்துருச்சு. அந்த தொப்பி கீழே விழுற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை சாய்ச்சாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து சுஹதாக்களுக்கு உண்டு. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுகிற இவர்களுக்கு இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து உண்டு. அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிற இவர்களுக்கும் கூட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், இல்ல தைன கடனை தவிர. இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களினுடைய அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து. அவர்களுக்கு எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தாலும் கூட எதை மன்னிக்க மாட்டான்? கடனை மன்னிக்க மாட்டான். அந்த அளவுக்கு கடன் என்பது அல்லாஹ் ரசூலினுடைய பார்வையில் மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நாம சில கடைகளுக்கு போனோம்னா பெட்டி கடையில கூட எழுதியிருப்பாங்க, கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கடன் அன்பை வளர்க்கும் என்கிறார்கள். திருமதியிலே வருகிற ஒரு ஹதீஸ், மன் அன்லர முஅஸ்ஸிரன், சிரமப்படக்கூடிய ஒருவருக்கு கடன் வாங்கிட்டார், 10ஆம் தேதி கடனை திருப்பி தாரேன்னு சொன்னார். ஆனா 10ஆம் தேதி அவரால் திருப்பி கொடுக்க முடியல. இப்ப ரசூலுல்லாஹ் கடன் கொடுத்தவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாங்க. அவர் சிரமப்படக்கூடிய அவருக்கு யார் அவகாசத்தை கொடுக்கிறாரோ, கால அவகாசத்தை தாமதப்படுத்துறாரோ, பரவாயில்ல ஒரு 10 நாள் கழிச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்றாரு. அன்பு அல்லது அந்த கடனை அவரை விட்டு தள்ளுபடி செய்யறாரு. 1 லட்சம் ரூபாய் நீ என்கிட்ட வாங்கி இருந்த, ஒரு 10,000 ரூபாய் லெஸ் பண்ணிக்க, ஒரு 90,000 ரூபாய் கொடுத்துரு என்று கொஞ்சத்தை தள்ளுபடி பண்றாரு, அல்லது மொத்தமாக தள்ளுபடி பண்றாரு. ஏன்னா கடன் வாங்குறவர் ரொம்ப சிரமப்படுறாருங்கிறதை இவர் புரிஞ்சுக்கிட்டு இப்படி செய்வாரையானால் அல்லல்லாஹு யௌமலாதில்ல இல்லாதில்லஹு, அல்லாஹ்வினுடைய அரசினுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத மறுமையில் அந்த அரசுக்கு கீழால் இவருக்கு அல்லாஹ் நிழல் தருவான். இப்ப மறுமையில சூரியன் 1 ஜான் உயரத்துல இருக்கு. அந்த நேரத்துல வெப்பம், கடுமையான சூடு உண்டாகி உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து எங்காவது நிழல் கிடைக்காதா என்று மனிதர்கள் ஓடுகிற போது அரசுக்கு கீழே மட்டும்தான் நிழல் இருக்கு. அந்த நிழல் யாருக்கு கிடைக்கும் என்று நபி அவர்கள் ஒரு 7 சாரார்களை சொன்னார்கள். அந்த 7 பிளஸ் இவரையும் பெருமானார் அந்த லிஸ்ட்ல கொண்டு சேர்க்கிறாங்க. யாரு சிரமப்படக்கூடிய ஒரு கடனாளியினுடைய கடன் தொகையை தள்ளுபடி பண்றாரோ, அல்லது அவருக்கு காலதாமதத்தை உண்டாக்குறாரோ,
அவருக்கு அல்லாஹ் இவர் சிரமப்படக்கூடிய மறுமை நாளில் இவருடைய சிரமத்தை இவரை விட்டு விலக்குவான். அப்போ கடன் என்பது மார்க்க அடிப்படையில் ஆகுமாக்கப்பட்ட ஒண்ணு. நம்ம எல்லோருக்கும் தெரியும். குர்ஆன்ல கடைசியா இறங்குற வசனம் எது அப்படின்னா ஒரு சின்ன வசனம் தான். ஒத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ். எந்த நாளில் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவீர்களோ அந்த மறுமை நாளை பயந்து கொள்ளுங்கள். இது கடைசியா இறங்குற ஆயத்து. குர்ஆன்ல பெரிய ஆயத்து எது அப்படின்னு கேட்டா நம்ம எல்லோரும் உடனே சொல்லுவோம், சூரத்துல் பக்கரால வரக்கூடிய இதா ததாயன்தும் பிதைன் என்று துவங்குகிற ஆயத்து தான் சூரால குர்ஆன்ல இருக்கிற ஆயத்துகளிலேயே பெரிய ஆயத்து. இந்த பெரிய ஆயத்து எதை பத்தி பேசுது? ஈமான் கொண்டவர்களே, இதா ததாயன்தும் பிதைன், கடன் கொண்டு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வீர்களேயானால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க கடன் கொடுத்தாலும் சரி, கடன் வாங்கினாலும் சரி, அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த ஆயத்துல ஏற்றால ஒரு முக்கா பக்கம் ஒரே ஆயத்து கடனை பத்தி மட்டுமே அல்லாஹ் பேசுறான். எந்த அளவுக்கு அல்லாஹும் ரசூலும் கடனை அழுத்தமா சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடன் என்பது மனிதனுடைய கடமை சம்பந்தப்பட்ட காரியம். ஒருவர் கடன் வாங்கிட்டா அதை கொடுக்கணுங்கிற உணர்வு இருக்கு. ஒரு காலத்துல நம்ம சொல்லுவோம், கடன் பட்டார் நெஞ்சம் போல, கடன் பட்டார் நெஞ்சம் போல. கடன் வாங்குறவர் துடியா துடிப்பாரு, எப்படியாவது அது கொடுத்துடணுமே, மௌத்துக்கு முன்னால கொடுத்துடணுமே, அல்லாஹுவே அல்லாஹுவே பயந்துகிட்டே இருப்பாரு. காலம் மாறி போச்சு. இன்னைக்கு அந்த பழமொழி அப்படியே திரும்பிடுச்சு. கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல. கடன் கொடுக்குறான், கொடுத்துட்டு தருவானா? 10ஆம் தேதி தாரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறான், இல்ல தரமாட்டானா? ஏன்னா இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு. பேங்க்ல சொன்னாரு, நான் வாங்குற கடனை என்னால தர முடியாது அப்படின்னு அவருடைய லட்ச கோடி ரூபாவை தள்ளுபடி செஞ்சது ஒரு வங்கி. ஆனா அவருடைய மகன் கல்யாணத்துக்கு 1000 கோடி செலவழிக்கிறார். கல்யாணமே இன்னும் வரல, கல்யாணத்துக்கு முன்னுண்டான விருந்துக்கு 1000 கோடி செலவு பண்றாரு. இவர் யாரு? இந்தியாவிலேயே பெரிய பணக்காரரு. அதே நேரத்துல இந்திய வங்கிகள் சொல்லுது, கடனை செலுத்த முடியாத அளவுக்கு அவர் இருந்ததுனால அவருடைய கடன் தொகையை நாங்க தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படின்னு. அவ கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல. இவன் கொடுத்திருக்கமே, தருவானா தரமாட்டானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 5 10 50 100 எதுவாக இருந்தாலும் கடன் என்று வாங்கிவிட்டால் அதை கொடுக்காமல் ஒருவர் இறந்து போவாரேயானால் அவர் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த உலகத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துல பள்ளிவாசலுக்கு எந்த ஜனாசா வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொலை வைப்பாங்க. நேர வீட்டுல இருந்து வருவாங்க, அந்த ஜனாசாவை பார்ப்பாங்க, அல்லாஹ் அக்பர்னு தொலை வச்சிருவாங்க. இது போல ஒரு நாள் ஒரு ஜனாசா வந்துச்சு. அந்த ஜனாசா வந்த உடனே வீட்டுல இருந்து வந்தாங்க. வந்து சஹாபிகள்கிட்ட கேட்டாங்க, இவர் கடன் வாங்கிட்டு வாங்கினதை திருப்பி கொடுக்காம மௌத்தா போனாருன்னு கேள்விப்பட்ட, உண்மையான்னு கேட்டாங்க. அப்ப சஹாபிகள் சொன்னாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ், வாங்குற கடனை கொடுக்காம மௌத்தா போயிருக்காரு, அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய பொருளாதாரத்தை விட்டுட்டு போயிருக்காரான்னு கேட்டாங்க. இல்லைன்னாங்க. இவருக்கு யாராவது வாரிசுகள் அந்த கடனை பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னாங்க. எதுவுமே இல்லையா? கடனை மட்டும்தான் வாங்கிட்டு மூத்தாக்கு இருக்காரா? இதெல்லாம் சொல்லி அப்படின்னா நான் தொலை வைக்க மாட்டேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப நான் தொலை வைக்க மாட்டேன் வீட்டுக்குள்ள போன பின்னால சஹாபிகள் யோசிச்சு பாக்குறாங்க, இந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹ் தொலை வைக்க மாட்டேன்னு சொன்னா அவருடைய நிலை என்ன ஆயிரும்? அது இதுதான், அது ஒரு மோசமான நிலை வந்துடும். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹு உள்ள போனாங்க. உள்ள போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அவருடைய மகஸ்தானத்துல நான் இருந்து அவர் கொடுக்க வேண்டிய கடனை நான் கொடுக்கிறேன், அதுக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன், தயவு செய்து நீங்க வந்து தொலை வைங்கன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஜனாசாவுக்கு முன்னால் அவருடைய கடனுக்கு நாம் பொறுப்பும் நீங்க அறிவிங்க, அறிவிச்ச பின்னால நான் வந்து தொலை வைக்கிறேன்னா. இன்னைக்கு சில இடங்கள்ல நம்ம பாக்குறோம்ல, ஜனாசா பள்ளிக்கு வந்துடும், ஜனாசா வந்த பின்னால அந்த ஜனாசாவுடைய வாரிசுக்காரர் எழும்புவாரு, எழும்பி சொன்னவாறு, இறந்து போன எங்களுடைய அத்தா யார்ட்டையாவது கடன் வாங்கி இருந்தாலோ கொடுக்கல் வாங்கல் செய்திருந்தாலோ அதை தராம இறந்து போயிருந்தா, மௌத்தா போயிருந்தா, இவர் யாருக்காவது ஏதாவது தர வேண்டியது இருந்தா வாரிசுக்காரர்களாகி எங்கள்கிட்ட வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், தைரியமாக ஆதாரத்தோடு வாங்கிக்கலாம் என்று சொல்லுகிற பழக்கம் இருக்குது. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தான பழக்கம். இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிச்சாங்க,
இவர் கடன் வாங்கி இருக்கிறாரு, கடன் தர வேண்டியது இருக்குது, யார் யாருக்கு எவ்வளவு தரணுமோ அதற்கான ஆதாரத்தை ஏண்ட கொண்டு வந்து கடனை நீங்க வாங்கிக்கலாம் என்று சொன்ன பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து வந்து தொலை வச்சாங்க. இப்ப நாம இங்க விளங்க வேண்டிய செய்தி இதுதான். ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா அந்த கடன் எவ்வளவுன்னு கேட்டு தானே என்ன செஞ்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். கொடுக்கிற ஆளுதான், அன்பு மிகைத்த ஆளுதான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூட ஒரு யுத்தத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குதிரை ஒட்டகம் ரொம்ப ஸ்லோவா வருது, ரொம்ப வயது முதிர்ந்த ஒட்டகம். அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பக்கத்துல போய் கேட்டாங்க, இது எனக்கு விட்டுறியான்னு கேட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சிரிச்சுட்டே சொன்னாங்க, இந்த ஒட்டகத்தை வாங்குறதுக்குமா துணியால ஆள இருக்குதுன்னு கேட்டாங்க. சரி யார சொல்லலாம், நீங்க கேட்கறதுனால தர்றேன்னாங்க. சரி எவ்வளவு விலையை பேசியாச்சு. விலையை பேசினவன ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, விலையெல்லாம் பேசினதெல்லாம் ஓகே தான், ஆனா மதீனா வரை இதுலதான் நான் வருவேன், எனக்கு வேற வாகனம் இல்லை, நான் இந்த ஒரு ஒட்டகத்தை வச்சுதான் வாழக்கூடியவன், இதுதான் என்னுடைய ஜீவிதம், அதனால மதீனா வரை நான் வருவேன் அப்படிங்கிற ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில வியாபாரம் முடிஞ்சிருச்சு. மதீனாவுக்கு வந்தாச்சு. வந்த உடனே ரசூலுல்லாஹ் வந்து பள்ளிக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஒட்டகத்தை கொண்டு பள்ளிக்கு முன்னால கட்டினாங்க. கட்டிக்கிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் வியாபாரம் பேசப்பட்ட அந்த ஒட்டகத்தை நான் வாசல்ல கொண்டு விட்டுட்டேன்னா. அப்படியா? அப்படி சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தாங்க. வெளியே வந்து நான் என்ன ரேட்டு பேசினோ, ஹுது ஜமலக வ தராஹீமக, நான் பேசின காசையும் எடுத்துக்க, அந்த ஒட்டகத்தையும் தூக்கிட்டு போனாங்க. ஏன்னா அவருடைய சிரமம் என்னன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால அந்த சும்மா கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்கல்ல, அதனால அவருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க. கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால வியாபாரம் நடத்துற மாதிரி ஒரு காட்சியை உண்டாக்கி அதுக்கு இவ்வளவு ரேட்டுன்னு பேசி இப்ப அந்த ஒட்டகத்தையும் கொடுத்துட்டாங்க, காசையும் கொடுத்துட்டாங்க. இப்படி இறக்க சுபாவம் கொண்ட ஒரு மனிதர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நினைச்சிருந்தா கொடுத்திருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணாங்க? ஒருவருக்கு கொடுக்கலாம், தனக்கு பின்னால் இந்த உம்மத்தில் இன்னொருவருக்கு இந்த நிலை ஏற்பட்டால் அவருக்கு யார் பொறுப்பு? இந்த உம்மத்துக்கு இந்த செய்தி தெரியணுமா இல்லையா? வாங்கின கடனை கொடுக்காம மௌத்தாக கூடாது. அப்படி மௌத்தாகிறது எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அவருடைய ஆகிரத்தில் அது சேதாரத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற இந்த உணர்வு இந்த உம்மத்துக்கு உண்டாக்கணுங்கிறதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரியத்தை செய்யறாங்கன்னா, அதனாலதான் குர்ஆனும் ஹதீஸும் ஒரு பெரிய வசனத்தை இறக்கி அல்லாஹ் சொன்னா, கடன் விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சமோ அதிகமோ அதை பதிவு செய்து கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கடன் நிறைவேற்றப்படாமல், வாங்கிய கடனை கொடுக்காமல் ஒருவர் இந்த உலகத்தை விட்டு மௌத்தா போனா, அவர் எத்தனை ஹஜ்ஜுகள் செய்திருந்தாலும் சரி, மனித உரிமைகள் கடமைகள் விஷயத்தில் அவர் ஒரு கோளாறு செய்து விட்டார் என்கிற காரணத்தால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சொன்னதோடு மட்டுமல்ல, தன்னுடைய கடைசி நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்துல நான் கடன்படாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன், நான் கடன்படாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு யார் எந்த உபகாரம் செஞ்சாலும் செஞ்சவங்களுக்கெல்லாம் நான் பகரம் செஞ்சிட்டேன். நான் கடன்படாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். 2 பேருக்கு மட்டும்தான் என்னால பகரம் செய்ய முடியல. ஒண்ணு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு கதீஜா அம்மா. அல்லாஹ்வே இந்த 2 பேருக்கு நீ பகரமாகி விடுன்னு துவா செஞ்சாங்க. மிம்பர்ல ஏறினாங்க. ஏறி உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, நான் உங்களோட பழகி இருக்கிற காலகட்டத்துல 23 ஆண்டு காலம் உங்களோட நபித்துவத்துக்கு பின்னால பழகி இருக்கிறேன். இந்த பழக்கத்தினுடைய காலகட்டத்துல யாரிடத்திலாவது நான் கடன் வாங்கி இருந்தால் தயவு செய்து எழுந்து சொல்லுங்கள், முகமது நபியே நீங்கள் இத்தனை பணம் எனக்கு தரணும் என்று இப்போதே வாங்கிக் கொள்ளுங்கள். மறுமையில வந்து நின்று நீங்க எனக்கு பணம் தரணும் அப்படின்னு நீங்க சொன்னா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா உலகத்திலே அதற்கான வாய்ப்பை நான் தந்துட்டேன். அதனால யாரு எவ்வளவு பணமாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தைரியமாக எழுந்து சொல்லுங்க. நாங்க யாரும் எழும்பல, ஒரே ஒரு சஹாபி மட்டும் எழுப்புனாங்க. யார சொல்லல, ஒரு 3 திருகம் நீங்க தரணும்னா, ஒரு 3 திருகம் எனக்கு நீங்க தரணும். அப்படியா, என்னன்னு ஞாபகப்படுத்தலாமா? இந்த கேட்ட ஒண்ணு கொடுக்க முடியாது இல்ல. அந்த 3 திருகம் எதுக்காக நான் வாங்கினேன்னு சொல்லலாமா? அந்த சஹாபி சொன்னாங்க, சொல்லலாம். நீங்க மதீனாவுடைய தெருக்கள்ல போயிட்டு இருந்தீங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு யாசகர் வந்து உங்கள்ட்ட கை நீட்டு ஏதோ கேட்டாரு, உங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு அப்ப எதுவுமே இல்ல. அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த என்கிட்ட சொன்னீங்க, உன்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு அப்புறமா வந்து என்கிட்ட வாங்கிக்கேன்னு சொன்னீங்க. உன்கிட்ட இருக்கிறத கொடுன்னு மட்டும் சொல்லி இருந்தா நான் கேட்க மாட்டேன். ஆனா ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்க, உன்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு அப்புறமா வந்து என்கிட்ட வாங்கிக்கேன்னு சொன்னீங்க, நான் வாங்க மறந்துட்டேன். அந்த 3 திருகத்தை எனக்கு நீங்க தாங்கன்னு கேட்ட உடனே
ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொன்னாங்க, தோழரே அந்த 3 திர்ஹத்தை அவருக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்த நிலையோடு தான் இந்த உலகத்தை விட்டு ரசூலுல்லாஹ் பிரிகிறாங்க. அவ கடன்படாத வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அல்லாஹ்வுக்கு ஒரு 5 வக்து தொழுகை எனக்கு கலாவா இருக்கு, அந்த நிலைமையில நான் மௌத்தா போயிட்டேன். ஒரு 4 நோன்பு கல்லாவா இருக்குது, அந்த நிலைமையில நான் மௌத்தா போயிட்டேன். ஹஜ்ஜி எனக்கு கடமை, அந்த நிலைமையில நான் மௌத்தா போயிட்டேன். மறுமையில நான் போய் அல்லாஹ்ட்ட நிக்கிறேன். அவன் எனக்கு சுபாவம் உள்ளவன், அவன் நாடுனா என்ன மன்னிக்கலாம், அவன் நாடுனா என்ன வேண்டாலும் செய்யலாம். அது அடியானுக்கும் அல்லாஹ்வுக்குமான விஷயமாக மாறிவிடும். ஆனால் கடன் அப்படி அல்ல. சம்பந்தப்பட்ட ஒரு மனிதருடைய ஹக்கை எடுத்துக்கொண்டு அவருக்கு திருப்பி கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு செல்கிற போது அந்த மனிதர் மன்னிக்காத வரையிலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனாலதான் கடன் விஷயத்த மார்க்கம் இவ்வளவு அழுத்தமா சொல்லுது. எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கும் கடன்படாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بحق صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.